யார் இந்த பொம்பளை? யார் இந்த பொம்பளையா? இந்த ஆளுநே என் புருஷன். ஏன் வர வர ஒரு டேஸ்ட் கூட மட்டகரமா போகுது. இந்த கொண்டு பொம்பளை வச்சு நீ என்ன பண்ண? புருஷன்டி. ஏன் புருஷன்டி? ஏன் புருஷன்டி? ஓடி ஏன் புருஷன்டி? ஏன் புருஷன்டி? புருஷன்டி. ஏன் புருஷன்டி? நான் புருஷன் கேவலா திருக்கு ஒண்ணே பத்தி தெரியாது. நீ என்னடி கதை நாடி வந்திருக்க? என்னடா இருந்த கூட்டம்லாம் போயிடுச்சு, கேமராமேன் தான் நாடகம் பார்க்க மாட்டேங்குது. மாமா என்ன பொம்பளை வாழ்க்கை? பொண்ணா பிறக்கிறதே தவறு. பகல்லையும் போட்டு குத்துறாங்க, நைட்டுக்கும் போட்டு குத்துறாங்க. ஏன் போற? போலனாலும் குத்துறாங்க, ஐயா போனாலும் குத்துறாங்க. நான் எப்படி காப்பத்தை ஓட்ட போறோம்னு தெரியுது. என்ன பொம்பளை வாழ்க்கை? தண்ணியை போட்டு குத்துறாங்களா? பொண்ணா பிறக்கிறதே தவறு. ஊதா கலர் தவுசர் போட்டுக்கலாம். ஊதா கலருக்கு தவுசர் போடாம வருவா வரியா? அவளுக்கு தவுசர் பிடிக்கலையா? ஒருத்தனுக்கு ஒண்ணு பிடிக்கல. அந்த தவுசரை விட்டு பாத்துக்க. தவுசர் அவுது போட்டு வந்திருக்கானா? நான் எப்போ அதான் செய்வேன், இன்னைக்குன்னு போட்டு. அதனால மறக்க முடியாத திண்டுக்கல் நாடாத. ஆனா என்ன பொம்பளை வாழ்க்கை? என்ன வாழ்க்கை? எங்க அப்பா வந்தாரு. எங்க அப்பா வந்து கண்ணு கருத்துமா காவலை பார்க்க சொல்லிட்டு அவர் 15 வருஷத்துக்கு முன்னாலே சிங்கப்பூர் போயிட்டாரு. இன்னும் திரும்பலையா? திரும்பினாங்க நானும் நின்று போயிருப்பேன். இன்னைக்கு எங்க வீட்டுக்காரர் வந்திருக்காரு. உங்க வீட்டுக்காரு எத்தனாவது வீட்டுக்காரு? ஒரு 5வது ஆள். நல்லா இருப்பார் ஆளு. ஆள் நான் மாதிரியே ஒல்லியா இருப்பார். ஒன்னே மாதிரியே. எனக்கு கிடைச்ச பொக்கிஷம் என் வீட்டுக்காரர். அவர் இல்லைன்னா நான் இல்லை, நாளைனா அவர் இல்லை. அவருக்கு இனி பிரியாம இருக்கிறீங்க. என் உசிரே அவர். அவரை பார்க்காத நாள் இல்லை. 4வது வீட்டுக்காரர் நேத்து வந்தாராம்ல. அவருக்கு என்ன? 4வது வீட்டுக்காரர் நேத்து வந்தாராம்ல. அவர் வந்து அவர் வேற ஆள். அவர் என்ன வேற ஆளு? அது கரண்ட் பில் கட்ட. அவர்கிட்டையும் இதை தானே சொன்னேன். அவர் கரண்ட் பில் கட்ட வந்தவர். கரண்ட் பில்லு கட்டணவர் பில்லு கட்டிட்டாரா? இவர் வந்து பில்லு கட்டுறவர். லோன் எடுக்க வந்தவரா? அம்மா என்ன லோனு? என்ன லோன் எடுக்க போறான்னு எனக்கே தெரியும். மனுஷன் நினைச்சாலே பெரிய வேதனையா. ஏன்டி இப்படி வந்து ஒப்பாரி வைக்கிற? யாரும் கல்யாணம் பண்ணி நிம்மதியா இருக்க முடியாது. நானும் பல புருஷன் கல்யாணம் பண்ணேன். ஒருத்தோட உருப்படி ஆத்மாட்டம் உடம்புக்கு பல வருதேன். இவனை கல்யாணம் பண்ணி எவர? ஒரு மைக் செட்ல வேலை ஆக்குறவன். நம்ம மைக் செட்டா? சரி, மைக் செட்ல வேலை ஆக்குற கல்யாணம் பண்ணா ஒரு நிகழ்ச்சிக்கு 1 லட்சம் 2 லட்சம் நல்ல காசு. 1 லட்சமா?
என்ன சாமந்தா மொத்தம் தான் இன்னைக்கெல்லாம் 1 லட்சம் பேசி 13,500 முடிச்சிருப்பாரு. கும்பாபிஷேகம்பா கூட பேசியிருப்பாரு. இல்ல ரொம்ப கம்மியா தெரியும் எல்லாமே. சரி மைச்சர்கார கல்யாணம் பண்ண நம்ம பெரிய கல்யாணம்னு கல்யாணம் பண்ணி 2 பேரும் முதல் ரூமுக்கு போயிட்டோம். யார் நீனு அவரா? இந்த காக்கி சட்டைக்காரரு போனவனா வேற இந்த ஆளுக்கு மைக்கில பேசுற ஞாபகம் இருக்கும் போல. சரி மைக்க போட்டு பேச ஆரம்பிச்சுட்டார். எப்படின்னு இன்று இரவு சரியாக 10 மணி அளவில் முதலிரவு நடைபெறும். அனைவரும் திருவிழா வந்து கண்டுகளிக்க முன் என்ன கோயில் கும்பாஜம்மனை கண்டுகளிக்க கூட்டம் கட்டிக்கிட்டு ஏறிட்டாங்க. 10 பேர் ஓட்ட கட்டிட்டேன், 15 பேர் கிளிய பிச்சுட்டேன், 5 பேர் சன்னலை பேத்துட்டேன், 2 பேர் செவத்துல ஓட்ட ஓட்டுக்கிட்டு இருக்கேன். இவ்வளவு நடந்தது ஒன்னையும் பார்க்காம. நல்ல வேலை அந்த நேரம் கரண்ட் போச்சு. இல்லைன்னா என் ஜாக்கெட்டை கழிச்சிருப்பாங்க, பாவாடையும் கழிச்சிருப்பாங்க. சரி அதுவே போனா போதும். ஒரு இவரை கல்யாணம் பண்ணி எவரை சொல்றேன்னு தெரியலைங்க. தூத்துக்குடி கொத்தனாரு தூக்கிட்டு குத்தினாராம். இவரை கல்யாணம் பண்ணி அவன் பேர் என்ன ஐஸ் விற்கிறவன். சரி ஐஸ் விற்கிறவனை கல்யாணம் பண்ணா இந்த வெயில் காலத்துக்கு வாழ்க்கை குழு 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 இருக்கு. அந்த முதல் நல்லா தூங்குறேன், திடீர்னு எந்திரிக்கிறேன். எந்திரிச்சு வேற கப்பு கோடு புருட்டு பால் மிச்சம் கப்பு கோடு புருட்டு பால் மிச்சம் கழுத கழுத காலைக்கு போடுற மாதிரி இருக்கு. ஏன் அங்க சவுண்ட் கேட்கல? சரி அதுவே போனா போகுது. ஒரு இவரை கல்யாணம் பண்ணி ஒரு அரசியல்வாதி. சரி அரசியல்வாதி பார்த்து கல்யாணம் பண்ண நல்லா சில்லற பழக்கம், காசு மேல காசு, மாடி மேல மாடி, கார்லயே போகலாம், ஏசியிலே போறதுக்கு பறக்கலாம். அரசியல்வாதியை பார்த்து கல்யாணம் பண்ணி 10 வருஷமா பிள்ளையே ஓயாம வீட்டுக்கு போயிட்டா புள்ள மனுஷன் உனக்கு 11வது வருஷம் நான் மாசமாயிட்டேன். அது எப்படி மாசமாயிட்டா எவ்வளவு சந்தோஷம். அதுக்கு யாரு காரணமா இருக்காரோ அவர்கிட்ட போய் சொல்றதே பெரிய சந்தோஷம். ஆமா ஆமா சந்தோஷத்திலே சந்தோஷம். ஒரு பெண்ணு தாய்மொழிகிறது. என்னங்க என்னங்க நீங்க அப்பா பொரியா அப்படின்னு போய் அரசியல்வாதிட்ட சொன்னேன். அந்த ஆள் உடனே பேச ஆரம்பிச்சுட்டேன். இது நான் செய்த சரியில்லை, எதிர்கட்சிக்காரன் செய்த சதி. ஏன்னா மாற்றமாக்கிற மாட்டேன் எதிர்கட்சிக்காரன் செஞ்ச எப்படி இருந்தாலும் சரி. நான் வீட்டுக்காரர் வந்தா தான் இங்க கலகலகலான்னு இருக்கு. ஆமா என்னங்க என் வீட்டுக்காரர் வந்துகிட்டே இருக்காரு. அவர் நான் எந்த நேரம் கட்டி பிடிச்சோன்னா கஞ்சியில போறா காத்துல கஞ்சிய போறா நீ முடிச்சு சும்மா ஓட்டு என்ன நினைக்கிற உங்களை காப்பாத்தணுமே அப்படின்னு அவங்கள மனசுக்குள்ள வச்சுக்கிட்டு கட்டி பிடிக்கிறதே முடியல. நீ என்னை கட்டி பிடிக்கிறேன்னு சரி, ஆலமரத்தை கட்டி பிடிக்கிறேன்னு சரி. என்னங்க புத்தலகு என்னங்க வாய அழுகாத வாய. ஐயோ வாய பார்த்தாலே எனக்கு கஞ்சி கணக்கில குடிக்கலாம். ஆனா நான் நினைச்சு உரிய போக வேண்டியது. யாமா என்ன செய்யுது? உன்னை கெட்டி பிடிக்க ஒரு சுத்தி வந்துக்கிறேன். நான் தான் விநாயகர் கோயிலா? நம்ம எங்க போறோம்? இன்னைக்கு காட்டுக்கு போனோம். அதுக்கு முதல்ல சின்னவ தெரியுமா? அம்மா ருக்குமணி. உனக்கு தங்கச்சி எனக்கே தெரியாம தங்கச்சி வச்சாங்கயா. அப்புறம் அப்ப நீ நல்லவன் நினைச்ச கடைசியில் இந்த நிலைமைக்கு ஆளாக்கிட்டா. இன்னைக்கு அந்த தங்கச்சிய பார்க்க போறேன். அப்படியா? எங்க வர சொல்லுங்க பாப்போம். அடியே அழகம்மா. யார் இந்த பொம்பளை? யார் இந்த பொம்பளையா? இந்த ஆளுநே என் புருஷன். ஏன் வர வர ஒரு டேஸ்ட் கூட மட்டகரமா போகுது. இந்த குண்டு பொம்பளை வச்சு நீ என்ன பண்ண போற? குண்டு பொம்பளை வச்சு எங்க வீட்ல இவ யாருங்க? உங்கள வந்து பேசுறானே இவ யாரு? ஏன் புருஷன்டி? ஏன் புருஷன்டி? ஏன் புருஷன்டி? ஓடி ஏன் புருஷன்டி? ஏன் புருஷன்டி? ஏன் புருஷன்டி? ஏன் புருஷன்டி? ஏன் புருஷன்டி? ஏன் புருஷன்டி? யார் புருஷன்? ஏன் புருஷன்? நீ யாரோ சொன்னே. ஏன் புருஷன்டி? அதுக்கு ஏன் தேவையில்ல போட சொல்லியா? ஐயா ஏய் வீடியோ நல்லா கட் பண்ணி போடுங்க. யார் புருஷன்? ஏன் புருஷன்? ஏன் புருஷன்? ஏன் புருஷன்டி?
ஏண்டி மானகட்ட பொம்பளை 200 ரூபாய் அவருன்னு சொல்லு. உனக்கெல்லாம் வெக்கமா அதான் உனக்கு நான் வெக்கமாவே இல்லையா ஏன்? இப்படி ஊராட்ட புருஷனுக்கு ஆசை ஓடி கேவலத்திற்கு ஒன்னே பத்தி தெரியாது. நீ என்னடி கதை நான் அதிகம் வந்திருக்க கருமத்தை ஏய் ஓ லட்சம் இது எனக்கு தெரியாது ஓடி பசங்க பொம்பளை ஓடி இவளே ஓடி ஓடி ஆத்தா, கருமம் இந்த காசை வாங்குறதுக்கு எவ்வளவு கன்றாவே எல்லாம் பார்க்க வேண்டியது ஏன் லூசு பையலே அந்த பொம்பளை எப்படி இருவாரு அடிக்க இருக்க முடியல ஓ காலை வாங்குறீ முத நீ எல்லாம் பொம்பளை அடி எங்க பொம்பளை உள்பாவோட கட்டணுண்டி ஆத்தா, தோச்சி எப்பட்டாலும் ஒரே பீவாடியா அடிக்குது ஆவலுக்கு இதை கட்டிட்டப்பா. ஏயா பொச கட்ட ஆம்பளை இப்படி இந்த பொம்பளை பின்னாடி தெரியும் நீ எல்லாம் மனுஷனாயா என்னது என்னடி ஐயோ கருவக்கட்ட தூறு மாதிரி இருக்கும் ஒரு காலு ஏய், 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 நீ சரியான ஆம்பளை கீச்சி சரியான பொம்பளை கீரை கொண்டு என்ன துட்டுட்டா அடே, அடே, அவ தூக்கி காமிச்சிருந்தா, நீ ஓ, தூக்கி காமிச்சு. நீ தாயா ஒரு ஒரிஜினல் புருஷன் என்னதுல இது என்னன்னே தெரியாம தான் அது மூடுக்கா, மூடு. உன் நெஞ்சுக்குள்ளே என்ன இருக்கு சொன்னா தெரியுமா அதையும் யாரா கடிச்சு வச்சிருக்க இதுக்குள்ளேயும் கையை விட்டு எடுக்கிறாம எனக்கு தெரியாத கடிச்சது யாரு நீ கடிச்சிருக்காங்க பாரு. நம்ம வேற யாரும் இல்ல அவன் பெரிய கடிக்குமாயே ஆள் ரெண்டு வாசிக்கிறாரு நம்ம கேட்கலாம் அவன் தானா? என்னங்க அடியே மரியாதையா உன்னை உச்சரிக்கிறே ஓடி போய் ஓடி மரியாதையா ஒரு குச்சி அடிக்கிறேன். அடியே, ஐயோ நம்ம போடுற சண்டை பார்த்து நாயெல்லாம் இழந்துருச்சுடி உன் கொண்டை அழகு, அவ தொண்டை. நான் ஒரு விஷயம் கேக்குறேன் என்கிட்ட இல்லாத என்ன அந்த முன்னைக்கு ஏங்க என்கிட்ட இல்லாதது அவளுக்கிட்ட என்ன இருக்கு ஏய், நீ எல்லாம் உருட்டி விட்டா ஒரு இதுக்கு காணிக்க ஓடி இவளே. ஓடி பசங்கள பையனை பத்தி தெரியாது ஓடி 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 அவளே ஓடி 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 இவளே. ஓடி ஓடி டிரைவரை போட்டு இல்ல, ஓடி, அது ஏய், இருடி. ஓடி எழுவட்டவளே ஓடி அட புரியா அவ பேசுறா இன்னும் சொல்லு, இன்னும் சொல்லு, அட போடி அவளே இன்னும் சொல்லு. ஓடி இடியாப்ப காரண வச்சிருந்தாங்க நீ இடியாப்பா. ஓடி இட்லிக்கார வச்சிருந்தவளே ஓடி இவனை வச்சிருந்தாங்க ஓடி அவளை வச்சிருந்தவளே இரு, ஒவ்வொரு ஆளா ஓடி தோல் கட்டுறவங்களோட தோல் போட்டு கிழிச்சு கிழிச்சுன்னு பண்ணுவாங்க தோல் கட்டலைன்னா, ரெண்டு லூசு முட்டை அதிக புருஷன் புருஷனை பார்த்தா அவனை கிழிச்சு 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 புள்ள போட வைக்கிறேன் தோல் கட்டலைன்னா, தோல் கட்டலை. அவளை மரியாதையா விட்டுரு ஏய் இரு உன்னை அம்மா மரியாதைன்னா என்ன அம்மா நம்ம குடும்பத்துல பொங்க வைக்க போகுது பொங்கல வைக்க மஞ்சள வைக்க தங்கச்சி 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 பூமியும் சாமியும் நங்கச்சி பூ பூக்கும் மாசம் தை மாசம் எங்கும் வீசும் பூவாசம் கிளிகள் வருகிறாக ஒரு ராகம் ஒரு ராகம் ஒரு நேரம் நேரம் பூ பூக்கும் மாசம் தை மாசம் எங்கும் வீசும் பூவாசம்
உன் நாத்துனா என்னங்க இவங்க யாரு எனக்கு அவங்களே அவங்க நாத்துனா. நீங்க ஏத்துனா ஏய் அடி வாங்கிடுவேன். யாரடி புதுசா இருக்கோ உன் பேர் என்ன, எந்த ஊரு, எங்க அண்ணன் ஒத்துக்கிட்டு நிக்கிற தலையில இவங்க எங்க வீட்டுக்காரரு ஏனே அண்ணே தங்கச்சி நான் இருக்கலே அந்த பிள்ளைகிட்ட சொல்லல நான் இருக்கும்போதே அந்த பிள்ளைகிட்ட என்ன சொல்லானா அவங்க இருக்கும்போது நீங்க இருக்கும்போது அதை விடுங்கம்மா, நான் இருக்கும் போதே அந்த ஆளு பண்றாப்ல. நீ இருக்கும்போது பரவாயில்ல, நான் தங்கச்சி இருக்கும்போது இந்த பிள்ளைங்க ஐயோ பொண்டாடி நான் இருக்கும் போதே அங்க பண்றாப்ல. போகக்கூடாது. போவே மாட்டேன். ஏச்சி முகரே பாரு முகரே அப்படி செய்யக்கூடாது சொல்லி இங்க வந்து தங்க அம்மா அண்ணே உன் பழக்கம் தெரியல அம்மா என்னம்மா ஒரே ஒரு விஷயம் மட்டும் என்னம்மா? சொல்லுமா, 2 பேரும் உள்ள விட்டோம்னா நம்ம கொல்ல பேரை இழக்கிற மாதிரி. ஐயோ ஐயோ அது பாருங்க எப்படி இருக்குன்னு பாருங்க. என்ன உனக்கு என்ன பிரச்சனை, கனவுல வாழ்ந்துகிட்டு இருக்கு. என்ன உன் கனவு, அதோட எண்ணமே இந்த பாடிக்கு எந்த லேடி செட் ஒரு உண்மையை சொல்லவா, ஒரு உண்மையை சொல்லவாமா நானு, அதுக்கு ரொம்ப நாள் நீண்ட ஆசை, நம்ம 2 பேரையும் ஒண்ணா பார்க்கணும். ஐயோ பாத்துக்கல அதுக்காக தான் நாடகம் கொடுத்துருக்கீங்க, நிறைய நாடகம் வாங்கியிருக்கான். சரி தங்கச்சி உனக்கு நான் தங்கச்சிடா டே என் உயிர் தங்கச்சி. கோவம் வந்துட்டேன். அங்க 2 உள்ள நிக்கிற அங்க போ. அந்த பிள்ளைல எனக்கு பிடிக்காது. அவங்களாம் யாரும் எங்க இருந்து வந்தவங்க? எப்படி இப்படி நடிக்கிற, சின்ன பிள்ளைங்க. ஏய், நீ வாங்குற காசை விட அதிகமா நடிக்கிற கையெடு. அப்படியா? இல்ல அப்பா எங்க போக சொன்னாரு, அப்பா வாட போதுனாரு. என்ன பேசுற என்ன பேசுற உன் கூட பேசு, பேசு, வாயை அடி அடி வாயை பேசுவியா பேசு தங்கச்சி ம். அப்பா உன் கூட பாவ சொன்னாரு. ஏன் கூட எங்க போக சொன்னாரு, என்ன எங்கேயுமே போக சொல்லலையே. ஒன்னே போதல்ல ஆ, தங்கச்சி கூட்டிட்டு எங்கேயாவது எங்காவது ஓடுறான்றாரு. உன்னை கொன்றுவேன். இதுக்கு பேதி மாத்திரம் ஏற்கனவே பேரி பாத்திரத்துல மாதிரி தான் இருக்கு. சரி இப்ப அப்பா நம்மள எல்லாம் எங்க போச்சு, ஏய் ஏய், ஏய். உனக்குன்னு இதை ஓத்து சரி அப்பா நம்மள எல்லாம் காவலுக்கு போக சொல்லிருக்காரு, அதனால நம்ம காவலுக்கு போறோம். எல்லாரும் வந்திருக்கோம். எல்லாரும் போய் காட்டுல என்ன பண்ணுங்க, காட்டுல போய் இது விளையாடணும், எது விளையாடணும், அம்மா அப்பா விளையாட்டு விளையாடணும். ஏ தன்னே நானே 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 ஏ தன்னே நானே 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 எம்மா தன்னே நன்னே நானே நன்னே நானே நானே எம்மா தன்னே நன்னே நானே நன்னே நானே நானே தங்கநாத்து தரக்காத்து மச்சான் தள்ளுடா வீசுதுங்க அங்கம் பூரா மச்சான் தள்ளிடுதா வீட்டுங்க அங்கம் போடு. ஏ பொண்ணு வாசம் பூவு வாசம் மச்சான் போத்திக்க கட்டிக்க காலம் பூரா என்ன போத்திக்க கட்டிக்க காலம் பூரா தனதானே 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 பெருவெல்லாம் கோலமிட்டு கோலமிட்டு விளக்கு வச்சு ஒரு நாள் காத்திருப்பேன் உறங்காம நாத்தி சரப்பாத்தி மச்சான் தள்ளிடுதா வீட்டுங்க அங்கம் போடு. தேவையா முடியும். ஏய் என்னடா
ஆனா இப்படி ஒரு பொம்பளை குடும்பத்துல இருந்தா குடும்பம் விளங்கிட முடியும். கருமம் இன்னும் விடிய வரைக்கும் என்னென்ன கருமத்தை பாக்கு. ஏய் உங்க அக்காவை பார்த்துட்டு இனிமே உனக்கு யோகம் கட்டி அடிக்கிறா. அண்ணே பொம்பளை பிள்ளைனா கொஞ்சமாச்சும் அடக்கம் ஒடுக்க வேணும். எனக்கு என்ன திறந்து விட்ட காலம் மாதிரி திரியிறாளே இப்படி தூக்கி தூக்கிட்டு ஆடிக்கிட்டு. மாசமாவா எத்தனை மாசம் இது? 7.75. இது என்னடி கணக்கு? எப்படி 7.75 மாசம் கணக்கு? 7 மாசம் 8 மாசம் இப்படிதான் கணக்கு பண்ணுவான். 7 மாசம் 23 நாள் ஆச்சா. அந்த கணக்கு உங்களுக்கு எப்படி தெரியும்? அவர்தானே புருஷன். மொத்தத்துல உங்களுக்கு யாருதான் புருஷன்? எவன் புருஷன் தெரியல, தண்ணியை போட்டு படுத்துட்டேன். சரி எனக்கு தண்ணியை போட்டு படுத்துட்டாங்கிறியா தண்ணி போட்டு நீ படுத்துட்டாங்கிறியா? தண்ணியை போட்டு படுத்துட்டேன். பொம்பளை பண்ற வேலையாடியது? நான் பொம்பளை தண்ணி குடிக்க கூடாது. அறிவிட்டவளே என்ன அறிவு? நல்ல குடும்பத்து பொம்பளை குடிக்காத வேலையை பார்க்க கூடாது. யார் சொன்னது? நான் தான் சொல்றேன். குடும்பத்து பொம்பளை குடிக்க. ஏ ஆம்பளை குடிக்கிறாண்டி பொம்பளை குடிக்கலாமா? யார் சொன்னது? நாங்க ஆம்பளைக்கு ஒரு நியாயம் இருக்கு, பொம்பளைக்கு ஒரு நியாயம் இருக்கு. ஏய் என்னடி இது தண்ணி கரெக்ட்? ஏய் சொல்லுங்க சொல்லி வை. நீங்க குடிச்சது நான் சொல்லல. நீங்க என்னவா இது மாதிரி? ஏய் நீங்க அம்மா நீங்க என்னவோ இது மாதிரி தான் நாங்க அந்த வேலை செஞ்சோமா? அப்படியே குடிச்சோம். ஒண்ணே கூட்டத்தை இங்க வாடி. நீங்க தண்ணி அடிக்கிறீங்க. நான் சொல்றத கேளு. நீங்க தண்ணி குடிக்கலையா? நாங்க எப்ப தண்ணி குடிச்சோம்? அவ சொல்ற தண்ணி என்னன்னு தெரியுதா உங்களுக்கு? என்ன சொன்னா? அவ தண்ணியை போட்டு படுத்துட்டேன்னா கர்மம். நாங்க பச்சை தண்ணி குடிப்போம், உங்களை மாதிரி அந்த வேலை செய்ய மாட்டோம். ஆம்பளைங்க சரியில்லைன்னு வச்சுக்க குடும்பத்துல, குடிகாரனா இருந்தாலும் பொம்பளை சரியா இருந்தாலும் குடும்பம் நல்லபடியா ஓடி போயிடும். பொம்பளை அப்படி குடிகார சிரிக்கியா தெரிஞ்சா ஆம்பளை நல்லவனா இருந்தாலும் குடும்பத்தை காப்பாற்ற முடியாது. தங்கச்சி மயிலா என்னதான் இருந்தாலும் உன் தங்கச்சிக்கு இது தெய்வீக வேலை. சரிம்மா வயசாயிடுச்சு அவளை ஏறி அடிக்கிறியோ? ஏமா நான் பாடினதுக்கு ஒழுங்காவே சும்மி அடிக்கல. ஏடி பண்ணிட்டு இருக்க? என்னை உங்க முன்னாடியே இப்படிங்கிறா நீங்க பாத்துக்கிட்டு சும்மா இருக்கீங்க. நான் சொல்றேன் அதுக்காக இந்த பாடியோட செலவு பூரா உன் தலையில விழுந்துரும். பாத்துக்க. கும்மி அடிக்க தெரியுமா உங்களுக்கு எல்லாம் ஒழுங்கா? இவ அடிப்பாப்பா சூப்பரா. ஆனா அப்படி அடிப்பே. எப்படி அடிப்பீங்க? நேத்துல வீட்டுல அடிச்சாப்புல பாருங்க, கத்த கத்தான்னு. எங்க பாட்டு பாடு கும்மி அடிப்பான். அண்ணா அப்படி நானே ஐயோ புறப்பட்டோட சேர்ந்து காலி சடக்கு எனக்கு இப்படி வந்துட்டாங்க. ஐயோ எல்லாம் ஒரே சுதியில பாட முடியும். எப்படி பாடுறா? அம்மாவோட மேல ஏறி பாடுற மாதிரி பாடுறா. ஒரே ஆள் ஆட்டிக்கிறான். சொல்லி கொடுங்க ஒழுங்கா. என்னங்க நீங்க சொல்லி கொடுங்க, எனக்கு சொல்லி கொடுத்த மாதிரி. நீங்க வேலை வேண்டாம் பாக்குறேன். நீ சரியா பாரு. இப்ப சரியா பாரு. என்னங்க பாரு மாதிரி பாருங்க. நீங்க பாடுற மாதிரி. போங்க ஆளா முடிஞ்சு. உண்மையாவே ஊர்ல கும்மி கொட்டுற மாதிரி இருக்கு. தெரியுமா? பறவையா வந்துருச்சு. ஆனந்தமான வாழோலம் ஆண்டவன் ஆண்டவன் கொள்கிற மல்லாடம். ஆண்டவன் போட்டிடும் பாடியில் வந்தவனுக்கு வந்து சேரும் வண்ணவண்ண கிளிகளும் பிடிவாடும் வண்ணோட கிளிகள் பெயர் பாடும். மரியாதையா பாடு. நான் என்ன பண்ண நீ எப்படி பாடுற? மரியாதை அடுத்தவங்க சொத்து மேல அடுத்தவங்க சொத்து மேல அப்படிதாங்க படிக்க வந்தேன். அப்படித்தான் படிக்க வந்தேன். 6 நாள் அப்படி திருப்பிட்டேன். அடுத்தவங்க சொத்து மேல இந்த ஆசையா? ஆரவாரம் போடுவது உங்க ஆசையா? ஆரவாரம் போடுவது எங்க ஆசையா?
என்னங்க சரியா உங்க சாமான் கீழே வந்துருச்சு